நம் போல் வாழ்வில் பல நிறங்கள் நிறைந்திருந்தால் நிகழும் நிச்சயம் நம் போல் பிரிந்து விடும் மனங்கள் மகிழும் புது வரங்கள் கிட்டிடும் நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம் முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம் தலாங்குதோம் 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 நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம் முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம் நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம் முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம். விடுமுறை கால உற்சாக உணர்வோடு உங்கள் அனைவரையும் தாளம் நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். வாரம் இறுதியில் சமூகத்தில் நிகழ்ந்த பல நிகழ்ச்சிகளின் தொகுப்போடு உங்களை இன்று சந்திக்கிறோம். Community events often cultivate a sense of pride and responsibility, motivating individuals to contribute positively to their environment. Cultural events help preserve and celebrate local traditions and histories, enriching the community's identity. அப்படிப்பட்ட சமூக உணர்வை தூண்டும் நிகழ்ச்சிகள் பல நம் அக்கம் பக்கத்தில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன. We managed to capture some of them exclusively just for you. Here's a sneak preview of what's waiting for you. பள்ளிக்கு திரும்பும் பிள்ளைகளுக்கு உதவி, Empowering women entrepreneurs, லீஷா படைத்த விருந்து. நம் இந்திய சமூகத்தின் முன்னேற்றத்திற்கு முக்கிய தூணாக நிலைத்து நிற்பது கல்வி. தமிழ் அறிந்தவர்களுக்கு நன்கு தெரியும் அது கல்வியை போற்றும் மொழி, அறிவை ஊட்டும் மொழி என்று. கற்க கசடர என்று சொன்னதோடு கல்வியால் தான் சமூகம் செழிக்கும் என்பதை தமிழ் தெள்ளத் தெளிவாக சொல்லி வைத்திருக்கிறது. Beyond its inherent value, education also brings economic benefits. Education also holds significance beyond the financial returns it offers to students. It extends far beyond monetary gains. Education broadens the spectrum of choices available to individuals, acting as a channel for the transmission of social values across generations. கல்வியின் பயன்களை அறிந்த நம் சமூகம் அந்த கல்வியை சிறந்த முறையில் இளைய தலைமுறையினர் பெற வேண்டும் என்பதில் தொடர்ந்து முனைப்பு காட்டி வருகிறது. தொடக்கப்பள்ளியில் இருந்து பல்கலைக்கழகம் வரை கற்க தயாராக இருக்கும் பிள்ளைகளுக்கு பல்வேறு வழியில் உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. Education is a cornerstone of individual and societal development, and investing in the education of young people is crucial for the long-term well-being of any community. Access to quality education narrows social and economic disparities by providing everyone, regardless of background, with the tools to succeed. It promotes inclusion and bridges gap in access to opportunities. சமூக ஏற்றத்தாழ்வுகளை களைய சமூகத்தில் நிலையான முன்னேற்றத்தை காண வேண்டும் என்றால் அனைவருக்கும் சமமான கல்வியும் அதை பெறுவதற்கான உதவியும் வழங்கப்பட வேண்டும். இதை புரிந்து கொண்டு சிண்டா நம் மாணவர்களுக்கு பல்வேறு திட்டங்கள் மூலம் உதவி வருகிறது. By prioritizing the education of young people, communities can build a foundation for long-term success, equity, and innovation. An educated generation ensures a thriving society capable of meeting the challenges of today and tomorrow. நாளைய சவால்களை சந்திக்க போகும் பிள்ளைகள் இன்று பள்ளிக்கு போக வேண்டும். சிண்டா அவர்களுக்கு உதவி வழங்கிய விவரம் பற்றி அடுத்து பார்ப்போம், வாருங்கள். கடந்த 17 ஆண்டுகளாக பள்ளிக்கு திரும்பும் பிள்ளைகளுக்கு உதவி வழங்கும் திட்டத்தை சிண்டா செயற்படுத்தி வருகிறது. இந்த ஆண்டு குறைந்த வருமானம் உள்ள குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் 8500 மாணவர்களுக்கு உதவி கிடைத்தது. அவர்களின் பள்ளி தேவைகளை நிறைவு செய்ய சுமார் 1.7 மில்லியன் மதிப்புள்ள பற்றுச்சீட்டுகள் இந்த நிகழ்ச்சியில் வழங்கப்பட்டன. இவ்வாண்டு உதவி பெறும் மாணவர்களின் எண்ணிக்கை 18 விழுக்காடு அதிகரித்துள்ளது. தனிநபர் குடும்ப வருமான தகுதி 1000 வெள்ளியிலிருந்து 1600 வெள்ளிக்கு உயர்த்தப்பட்டதால் நிறைய மாணவர்களுக்கு உதவி கிடைத்திருக்கிறது.
நாம் ஒரு பெரிய குடும்பமாக ஒன்று சேர்ந்து இந்த உதவியை வழங்குகிறோம் என்பதை மாணவர்கள் உணரும்போது அவர்கள் கல்வியில் இன்னும் சிறப்பாக தேர்ச்சி அடைவார்கள் என்று சிண்டா தெரிவித்தது. Once SINDA reaches a family or reaches an individual, it's not just about tuition or academic assistance. It's really holistic all-round support. So we start with the family. What support does the family need? If it's financial, then we refer to government agencies for national schemes, but SINDA also has its own schemes. And then for the studies for the children, of course, we have the STEP program and TEACH, but most importantly, it is about building resilience and confidence in the children so that they will be engaged, confident learners and will be able to progress well in life. மாணவர்கள் அடையும் முன்னேற்றம் நாட்டின் முன்னேற்றமாகவே கருதப்படுகிறது. பள்ளிக்கு செல்லும் பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்கள் தங்களின் புத்தக பைக்குள் தயாராக இருக்க வேண்டும். கொடுக்கப்பட்ட பற்றுச்சீட்டுகளை கொண்டு மாணவர்கள் தங்களுக்கு எது தேவையோ அதை கடைகளில் தேவைப்படும் நேரத்தில் வாங்கிக் கொள்ளலாம். இது போன்ற உதவிகள் கடந்த பல ஆண்டுகளாக சில குடும்பங்களுக்கு தொடர்ந்து கிடைத்து வருகிறது. சில நேரங்களில் பெற்றோர்களால் அவங்களுக்கு உதவி செய்ய முடியாமல் இருக்கிறப்ப இந்த மாதிரி பேக் டு ஸ்கூல் வவுச்சர் நிறைய விதத்தில் அவங்களுக்கு புத்தகங்கள் வாங்குறதுக்கோ இல்லை பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கும் போது ஷூஸ் வாங்குறதுக்கு இந்த மாதிரி வவுச்சர்ஸ் எல்லாமே நிறைய உதவிகளை செய்யுதுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இதை 7 வருஷமாக தொடர்ந்து உபயோகப்படுத்திட்டு இருக்கிறதுனால இதோட முக்கியத்துவம் எனக்கு நல்லாவே தெரியும். சிண்டா வழங்குற இந்த உதவி ரொம்ப நிச்சயமாக முக்கியமானது. ஏன்னா பிள்ளைங்களுக்கு அது ரொம்ப உற்சாகமாக இருக்கும். சில விஷயங்கள் அவங்க வாங்கணும்னு நினைப்பாங்க. புது ஸ்கூல் போகும்போது சில புக்ஸ் இதெல்லாம் வாங்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் அது கேட்குறதுக்கு கொஞ்சம் தயமா. இந்த மாதிரி உதவி செய்ய போகும்போது அவங்க தைரியமாக கேட்குறாங்க. இன்னொன்று அவங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஓ, இந்த மாதிரி நம்ம நல்லா செஞ்சால் அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கிடைக்கும் அப்படின்னு சிண்டா செய்வது ரொம்ப அற்புதமான விஷயம். வசதி குறைந்த குடும்பங்களுக்கு நிறைய சவால்கள் இருக்கின்றன. கல்வியின் மூலம் மாணவர்கள் உண்மையான முன்னேற்றம் காணும் போது குடும்பத்தின் நலனும் மேம்படும். வலுவான நிலையான குடும்பம் இருப்பது மாணவர்களின் கல்வி பயணத்தை எளிதாக்கும். உதவி தேவைப்படும் குடும்பங்களுக்கு இதுபோன்ற உதவிகளை வழங்குவதன் மூலம் நல்ல எதிர்காலத்தை அமைத்துக் கொடுக்க முடியும் என்று சிண்டா நம்புகிறது. எனக்கு புத்தகங்கள் வாங்க இது ரொம்ப உதவி செஞ்சுது. அதனால என்னால் நல்லா படிக்க முடிஞ்சுது. அதுக்கும் மேலே என்னோட ஆசிரியர்கள் இந்த புத்தகங்களை வச்சு தான் கற்று தந்தாங்க. அதனால இது ரொம்ப அவசியம் நான் நம்புகிறேன். ஒரு மாணவரின் வெற்றியை உறுதி செய்ய பல வழிகளில் உதவி வழங்கப்பட வேண்டும். இங்கே கொடுக்கப்படும் பற்றுச்சீட்டுகளை கொண்டு எழுது பொருட்களை வாங்கும் மாணவர்கள் தங்களின் எதிர்காலத்தை மாற்றி எழுதக்கூடியவர்கள். பள்ளிக்கு திரும்புவதற்கு உதவி பெறும் மாணவர்களில் பலர் சிண்டா துணைப்பாட வகுப்புகளிலும் படிக்கிறார்கள். ஜிசி போகிறதுக்கு நான் நிறையா படிக்கணும். சிண்டா நடத்துகிற துணைப்பாடம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆசிரியர்கள்லாம் ரொம்ப பாடத்தை புரிகிற அளவுக்கு சொல்லி தருவாங்க. வசதி குறைந்த குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு பள்ளிக்கு போவதற்கு தேவைப்படும் அத்தியாவசிய பொருட்கள் நேரத்தோடு கிடைப்பதில்லை. மாணவர்களின் கல்வி பயணத்தில் குறுக்கே கிடக்கும் அதுபோன்ற தடைக்கற்கள் அகற்றப்பட வேண்டும். அதன் மூலம் மாணவர்கள் கல்வியில் மட்டும் கவனம் செலுத்த முடியும். இந்த உதவியை வழங்க சமூக அமைப்புகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து செயல்படுகின்றன. சிண்டா மற்றும் சமூக அமைப்புகள் என்ன செய்யறோம்னா, எங்கெங்க அந்த தடை கற்கள் அகற்ற முடியுமோ அதை அகற்றி கொண்டே இருக்கின்றோம். இந்த பாதை மிக நெருங்கிய பாதை. இது கொடுக்கறதுனால அந்த குடும்பங்கள் செழிப்படையும்னா இல்லை. ஆனால் அவர்களுடைய அந்த வாழ்க்கை பாதையில் நிறைய தடை கற்கள் இருக்குது. ஒவ்வொன்றாக நம்ம நகர்த்தி கொண்டே வரும்போது அந்த குழந்தைகளுக்கு இலகுவாக அந்த லட்சியத்தை அடையிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. பாலர் பள்ளியிலிருந்து உயர்கல்வி நிலையங்கள் வரை பயிலும் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பற்றுச்சீட்டுகள் நீண்ட கால இலக்கோடு வழங்கப்படும் உதவி. பரந்த இலக்கின் ஒரு அங்கமாக ஒவ்வொரு மாணவரும் ஒரு சிறந்த தொடக்கத்தை பெறுவதை உறுதி செய்யும்படி பற்றுச்சீட்டுகள் வழங்கப்பட்டுள்ளன. பள்ளிக்கு திரும்பும் பிள்ளைகளுக்கு கிடைத்துள்ள இந்த உதவி சமூகம் தொடர்ந்து மாணவர்களின் வளர்ச்சியில் நீண்ட காலத்திற்கு உற்ற துணையாக நிற்கும் என்பதை தெளிவாக சொன்னது. இந்த உலகத்தையே மாற்றி நல்ல நிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு உன்னத கருவி கல்வி. Education is not just a personal benefit, but a collective investment in a community's prosperity, stability, and resilience.
கற்று அறிந்து அறிவை பெற்ற சமூகம் வர்த்தகம், தொழில் போன்றவற்றில் முன்னேறுகிறது. தானும் முன்னேறி நாட்டையும் முன்னேற்றுகிறது. Yes, the next story is going to tell us about how women are succeeding in the business world and gaining recognition. அது பற்றிய விவரங்களோடு உங்களை சிறிய இடைவெளிக்கு பிறகு சந்திக்கிறோம். பெண்களின் முன்னேற்றம் முக்கியம் என்பதை உணர்ந்த சமூகங்கள் அவர்களின் வளர்ச்சியில் முக்கிய கவனம் செலுத்தி வந்திருக்கின்றன. பெண்களின் பங்களிப்பால் வீடு மட்டுமல்ல, ஒரு நிறுவனம், நாடு போன்றவையும் நல்ல வளர்ச்சி கண்டிருப்பதை பல உதாரணங்கள் மூலம் பார்க்க முடிகிறது. With the growing importance of women in every field of the community, we can see that lots of women have made it big, be it in the field of business, entertainment, politics or social work. பெண்களுக்கு சமமான வாய்ப்புகள் இருக்கின்றன. அப்படி என்ன வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதை அறிந்து கொள்ள விரும்பும் பெண்களுக்கு பல சமூக அமைப்புகள் வழிகாட்டுகின்றன. பெண்களின் ஆற்றலை பெருக்க வேண்டும் என்று தொடர்ந்து முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. Empowering a woman with knowledge is just the beginning of a long journey to business success. Life is a daily learning process where each day comes with new information. Among the challenges that women experience are less established business networks and social and traditional constraints that restrict women's participation in business. வர்த்தக உலகில் வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வது என்பது பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் ஒரு நிகழ்ச்சியை சிங்கப்பூர் இந்திய வர்த்தக தொழில் சபை நடத்தியது. Here's the story which opens many doors of opportunities for aspiring women in our community. Behind every successful woman lies a strong community that supports and celebrates her growth. Women's progress is essential to ensure the overall success of any community or society. In our local context, several community groups strive to help women achieve their dreams and emerge as successful leaders in their respective fields. One such initiative, the Sisterhood of Entrepreneurs, or SHE for short, the women's wing of the Singapore Indian Chamber of Commerce, also known as SICI, recently had a launch event titled SHE, the Next Chapter Unveiled. This year being the 100th year since the inception of SICI made the event even more significant. Actually, SICI, we are celebrating our centennial year. This is our 100th year, and this new chapter that we have started with the women's entrepreneurs. This event is actually to encourage more women to step up, and this event we hope to be more successful as to encourage those who have not been in business to come forward, and this is something that we wanted to do for SICI and for the women all over. Graced by Ms. Indrani Raja, Minister in the Prime Minister's Office, Second Minister for Finance, Second Minister for National Development and Advisor to the SICI Board, the launch event served to bring both budding as well as current women entrepreneurs together to provide them a platform to interact, share knowledge and empower one another. Many women have actually the great interest to start business, to come into the business world. And so for budding entrepreneurs, right, many of them have the desire but don't know how to go about it. So in our events, we are focusing on new entrepreneurs. During the event, 3 ladies from the Indian community were also honored for their accomplishments and contributions to the community. They are prominent doctor and champion of the Indian arts, culture and heritage, Dr. Uma Rajan, popular vocal artist Sudhashini Rajendran, and singer Rangoli founder and record-breaking Rangoli artist Vijaya Mohan. Each of them has been an inspiration in her own right. And what better platform could there be to inspire more ladies? As a healthcare person, it came my way, and therefore what I did in public healthcare was recognized as community service, like the health booklet. It's part of my job. But arts, as a dancer and as in a family of artists, I was able to see it happen. And from the time I was young, arts was championed along with charity. My dances were always for the Ramakrishna Mission or for the St. Andrew's Hospital or for any other charity event. Therefore, I grew up in that, and I also grew up in a family which did a lot of charity work. And the relationship between me and whether it's healthcare or artists was there always. We had a strong relationship. To have everybody enjoy the art of Rangoli, I came up with the form of Singa Rangoli and spreading the art
through colors. This award really means a lot to me. It makes me proud as a woman, and being 13 years in this musical industry, I think I've learned and grown a lot. Apart from bringing together budding and current Indian women entrepreneurs, she, the dedicated women's wing of the SICI, has been actively involved in organizing events such as workshops and seminars to better equip its members with the various skills that they need to get ahead in their businesses and provide them with greater exposure to the world of business. By actively participating in such women-centered events like She's networking sessions, female entrepreneurs will gain an edge in developing strong business connections. They would also be able to motivate and help one another while gaining fresh opportunities and avenues to expand and improve their own businesses. And with more successful women in our midst, our Indian community will definitely grow leaps and bounds. வர்த்தக வானில் சிறகடித்து பறக்கும் வழிகளை சற்று முன்னர் பார்த்தோம். அடுத்து ஒரு விருந்துக்கு போக போகிறோம். A dinner with food for thought, an event which was held to raise funds for the Little India Shopkeepers and Heritage Association. அந்த விருந்துக்கு முன் ஒரு சிறிய இடைவேளை. சுவையான விருந்துக்கும் செய்திக்கும் சற்று நேரம் காத்திருங்கள். We will be back with that exciting event. Stay with us. நம் இந்திய சமூகத்திற்கென்று தனி அடையாளம் உண்டு. அந்த அடையாளத்தை கட்டி காப்பதோடு அதன் தொடர்ச்சியையும் உறுதி செய்ய வேண்டும். பண்பாட்டு கூறுகளில் பழையன பாதுகாக்கப்படுவதோடு புதியனவும் படைக்கப்பட வேண்டும். Preserving heritage and culture is vital for individuals, communities, and societies, as it strengthens identity, fosters understanding, and sustains historical knowledge. Preserving cultural practices, languages, and landmarks instill pride in a community, fostering unity and resilience. லிட்டில் இந்தியாவில் மட்டுமின்றி தீவின் பல பகுதிகளில் நடைபெறும் இந்திய பாரம்பரிய நிகழ்ச்சிகளின் பின்னணியில் நிறைய அமைப்புகளின் பங்களிப்பு இருக்கிறது. லிட்டில் இந்தியா கடைக்காரர் மரபுடைமை சங்கம் பல நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்தி வருகிறது. Heritage offers lessons from history, helping younger generations understand their place in the world and the journey of their predecessors. Preserving culture ensures that future generations inherit the values, knowledge, and stories that define their ancestry. Lisha is continuing its efforts to promote Indian culture and heritage. Recently, it held a dinner to thank all of its stakeholders for always supporting their many events. வாருங்கள், நாமும் இப்போது அந்த விருந்து நிகழ்ச்சிக்கு சென்று வருவோம். லீஷா என்ற லிட்டில் இந்தியா வர்த்தகர்கள் மரபுடைமை சங்கம் பல ஆண்டுகளாக லிட்டில் இந்தியா வட்டாரத்தில் பண்பாட்டு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது. இந்திய விழாக்காலத்தின் போது அதன் பண்பாட்டு பெருமிதங்களை எடுத்துச் சொல்லும்படி பல்வேறு நிகழ்ச்சிகளை மற்ற அமைப்புகளுடன் இணைந்து லீஷா ஏற்பாடு செய்து வருகிறது. தனது முயற்சிகளுக்கு உறுதுணையாக நிற்கும் ஆதரவாளர்களுக்கு நன்றி தெரிவிக்கவும் திட்டங்களுக்கு நிதி திரட்டவும் லீஷா இந்த விருந்து நிகழ்ச்சியை நடத்தியது. பிரதமர் அலுவலக அமைச்சர் இந்திராணி ராஜா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். லிட்டில் இந்தியா துடிப்புமிக்க இடமாக உருவாகி அனைத்து இனத்தவர்களும் கலந்து மகிழும் இடமாக திகழ்வதை அவர் சுட்டினார். நம்ம நிறைய நிகழ்ச்சிகள் ஆர்கனைஸ் பண்ணுறோம். ஸோ தீபாவளி நிகழ்ச்சி, பொங்கல் நிகழ்ச்சி, புத்தாண்டு நிகழ்ச்சி, இந்த மாதிரி. ஸோ நம்மளுக்கு கவர்மெண்ட் ஃபண்டிங்னு இருக்குது. கவர்மெண்ட் ஃபண்டிங் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் முக்கியமாக நம்ம ஆதரவாளர்கள் நம்மளுக்கு நிறைய பணம் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு இந்த நன்றி சொல்லி அதே நேரத்தில் நம்ம நிதி திரட்டுறோம். இந்த விருந்து நிகழ்ச்சியில் லீஷாவின் திட்டங்களுக்கு ஆதரவு வழங்கியவர்களுக்கு நன்றி தெரிவித்து அவர்களுக்கு அன்பளிப்புகளும் வழங்கப்பட்டன. லிட்டில் இந்தியாவில் ஆண்டு முழுவதும் இடம்பெற்று வரும் பண்பாட்டு நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்த தலைமுறைக்கு நம் பண்பாட்டு பெருமிதங்களை எடுத்துச் சொல்லும்படி இருந்து வருகின்றன. குறிப்பாக விழாக்காலங்களின் போது லிட்டில் இந்தியா தனிப்பொலிவோடு மிளிர்கிறது. அது இளையர்களை பெரிதும் கவர்கிறது. நமது இந்திய கலாச்சாரத்தை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து போகிறோம். அது எப்படி எடுத்து போகிறோம்னா, நம்ம பல்வேறு நிகழ்ச்சிகளை படைக்கிறோம். முக்கியமாக தீபாவளி மட்டும் கிடையாது, பொங்கல், தமிழ் மொழி மாதத்தில் சில நிகழ்ச்சிகள் படைக்கிறோம். இது மூலியமாக நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம கலாச்சாரம் என்னென்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு வாய்ப்பாக இருக்கும். இந்த விருந்து நிகழ்ச்சியில் கலை நிகழ்ச்சியும் அரங்கேறியது. இந்தியர்களின் முக்கிய விழாக்காலங்களின் போது லீஷா தனி முயற்சி எடுத்து லிட்டில் இந்தியாவை ஒரு விழா தலைநகரமாக மாற்றுகிறது.
பண்பாட்டு பெருமித உணர்வை உள்ளங்களில் ஏற்றுகிறது. தீபாவளி ஒளியூட்டப்பட்டுள்ள காலம் உலக அளவில் அறியப்படுகிறது. அதை பார்த்து மகிழ்வதற்கு என்று ஆயிரம் பேர் ஆண்டுதோறும் ஆர்வத்தோடு லிட்டில் இந்தியாவிற்கு வருகின்றனர். சிங்கப்பூரே இதை கொண்டாடி வருதுன்னு சொல்லலாம். உலக அளவில் எப்படி கொண்டு போகிறோன்னா, நம்ம டூரிசம் போர்டு இருக்குது, அவங்களாம் அவங்களோட இணையதளத்தில் இதை ரொம்ப அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. நம்ம லிட்டில் இந்தியா, நம்ம லீஷாவோட சோஷியல் மீடியாவிலும் இதை ரொம்ப அட்வர்டைஸ் பண்ணுறோம். தனது திட்டங்களுக்கு சிறப்பு சேர்த்தவர்களை ஒன்று சேர்த்து அவர்களுக்கு இங்கே சிறப்பு செய்தது லீஷா. பலரின் ஒத்துழைப்போடு லிட்டில் இந்தியாவை வர்த்தகத்திற்கு சிறந்த இடமாகவும் பண்பாட்டை கொண்டாடும் அமர்க்கள தளமாகவும் லீஷா உருவாக்கி வருகிறது. லிட்டில் இந்தியாவில் வர்த்தகம் செய்வோர் தங்களின் தொழில் தொடர்புகளை மேம்படுத்திக் கொள்ளும் வழிகள் தொடர்ந்து ஆராயப்படுகின்றன. லீஷா ஒரு வர்த்தக சங்கம். எங்களுடைய வர்த்தகர்களுக்காக நாங்கள் பல வகையில் உதவி வருகிறோம். முக்கியமாக தீபாவளி போன்ற ஒரு பெரிய நிகழ்வில் கிட்டத்தட்ட ஒரு 3.6 4 மில்லியன் டூரிஸ்ட் வராங்க. கடைக்காரர்களின் வளர்ச்சியில் கவனம் செலுத்துவதோடு பல்வேறு பண்பாட்டு நிகழ்ச்சிகளை நடத்தி லிட்டில் இந்தியாவை துடிப்பான ஒரு இடமாக வைத்திருக்கும் முயற்சிகளை லீஷா தொடர்ந்து எடுத்து வருகிறது. இந்தியர்களின் பண்பாட்டு கூறுகளை எடுத்து கூறி சமூகத்தில் ஒற்றுமையையும் புரிந்துணர்வையும் வளர்த்து வரும் லீஷாவின் முயற்சிகளுக்கு உதவும் நிதியை திரட்டி கொடுக்க நடைபெற்ற இந்த விருந்து நிகழ்ச்சி நிறைவடைந்தது. நாங்கள் இன்று உங்களுக்கு கொண்டு வந்த அனைத்து தகவல்களும் உங்களுக்கு பயனளிக்கும்படி இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். By actively participating in and staying informed about community events, you contribute to a thriving, inclusive and supportive society. If you have any such events, please write to us with full details. விடைபெறும் நேரம். சில சிந்தனைகள். உங்களின் சோம்பேறித்தனத்திற்கும் பொறுமைக்கும் வித்தியாசம் இருக்கும். இரண்டும் ஒன்று என்று தவறாக நினைத்து விட வேண்டாம். There's a saying, the cold water doesn't get warmer if you jump in late. நிறைய வேலைகளோடு இருப்பதை விட உற்பத்தி திறனோடும் புத்திசாலித்தனத்தோடும் வேலை செய்யும் திறனோடு இருக்க வேண்டும். எப்போதும் வேலையாக இருப்பதில் எந்த பயனும் இல்லை. It may seem difficult at first, but isn't everything difficult at first? தோல்விதான் வெற்றிக்கு அடிப்படை. ஆனால் தொடர் தோல்விகளும் அதே விதமான தவறுகளும் வெற்றியை கொண்டு வரவே வராது. With that, it's time for us to bid farewell. Till we meet again, we wish you a happy weekend and a happy new year. தாளம் நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு வழங்கும் உங்கள் அனைவருக்கும் எங்களின் இனிய புத்தாண்டு வாழ்த்துகள். விடைபெறுகிறோம் மாலினி, சுகந்தி. இது தாளம் இந்தியன் வீக். நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம், முரசு கொட்டும் அந்த மத்த